சொர்க்கத்துக்கு போனவங்களுக்கு அங்க என்ன நடக்கும் தெரியுமா? இது நாராயணன் கருடனுக்கு சொன்ன கதை. ஒரு மனிதன் பூமியில தர்மம் செய்தா, பொய் பேசாம வாழ்ந்தா, பிறருக்கு உதவி செய்தா, கடவுளை நினைச்சு வாழ்ந்தா, அவனுடைய உயிர் பிரியும். நேரத்துல தேவர்கள் சொர்க்க வாசல திறப்பாங்க. அங்க மலர்களின் வாசனை, தெய்வீக இசை, பொன்னாலான அரண்மனைகள் அவனை வரவேற்கும். சொர்க்கத்துல பசி, நோய், துக்கம், பொறாமை இதெல்லாம் கிடையாது. எல்லாரும் சாந்தமா, சந்தோஷமா இருப்பாங்க. அவன் செய்த ஒவ்வொரு புண்ணியமும் அங்க இனிப்பான, அழகான அனுபவமா மாறும். ஆனா ஒரு உண்மை, இதெல்லாம் பார்த்துட்டு சொர்க்கம் நிரந்தரமான்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுதான் இல்ல. சொர்க்கம் நாம செஞ்ச புண்ணியம் முடியும் வரைக்கும், தாம் புண்ணியம் முடிஞ்சதும் அந்த உயிர் மறுபடியும் பூமிக்கே வரணும். அதனால்தான் நாராயணன் கடைசியா சொன்னாரு, சொர்க்கம் விட என்ன நினைச்சு வாழ்ற வாழ்க்கை தான் மேல். என்னை அடைந்தவன் பிறப்பு, இறப்பு இல்லாத மோட்சத்தை அடைவான் என்று. உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றால் ஓம் நமோ நாராயணா என்று கமெண்ட் செய்து கொள்ளுங்கள்.